காதலே காதலே தனி பெருந்துளையே குண்டவா கூடவா போதும் போதும். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உன்னால் தாண்டா அவட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. மறுபடியும் அந்த உயிரை எடுக்கிறியே, போய் தொலையேண்டா இங்கேருந்து தான். இங்கே பார்ச்சலம் இப்படிலாம் பேசாத. இப்போ யார் உன் உயிரெடுத்தது? உன்னை நான் ஏதாவது டார்ச்சர் பண்ணனா? நான் எதுவுமே சொல்லலை. நான் ஐ லவ் யூ அந்த 3 வார்த்தையை எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக சொன்னேன். அந்த மாதிரி அந்த வார்த்தை நீ சொல்லிடு, முடிஞ்சது. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் உனக்கு? சிம்பிள் 3 வார்த்தை தான், டப்புன்னு சொல்லிடு, முடிஞ்சிடும். போடா. ஏதோ சொல்லிட போகிறேன், அதான் சொல்ல முடியாது, போ. சொல்லாத. யாருக்கு? எனக்கா லாஸு? உனக்கு தான் லாஸு. இப்படி ஒரு நல்ல பையனை இழந்துட்டா உனக்கு தாண்டி லாஸு. அட, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? வாரசா, இவ்வளோ நேரம் உன் தம்பி பாடா படுத்திட்டு இருந்தான், இப்போ நீ வந்துட்டியா? வந்து உன் பங்குக்கு நீ எதை செஞ்சு விட்டு போ. என்னடா, எதாவது சொல்லணுமா? பேசணும் தான், ஆனால் உன்கிட்ட இல்லை. அட பாவி, கொஞ்சம் கூட யோசிக்கல, பட்டுன்னு சொல்லிட்ட. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதான் சொல்லிட்டேன். அது சரி. சரி, என்ன? ஸ்ரீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த உட்காரியா? இல்லை, எனக்கு புரியலை. என்ன விளையாடுறியா? நான்லாம் வரல. இங்கே பாருமா, நீ வரியா இல்லையான்னு நான் கேட்கல, வான்னு சொல்கிறேன். உனக்கு ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் தரேன். என்னன்னா, நீயா வந்தனா நானா உனக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லைனா இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன். எப்படி வசதின்னு நீயே யோசிச்சுக்கோ. அப்புறம் இந்த 2 ஆப்ஷன்ஸில் நீ வர்றது தான் காமன் நினச்சிக்காத. இங்கேருந்து நான் உனக்கு கூட்டிகிட்டு போவேன்றது காமன். ஸோ அது எப்படின்றது மட்டும் நீ முடிவு பண்ணிட்டா போதும். பரவாயில்லையே, ஆப்ஷன்ஸில் நல்லா இருக்கே. வர வர உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. இப்போல்லாம் எங்கள் முன்னாடியே வச்சு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் பயப்படுவீங்க எங்கள் முன்னாடி வச்சு பேசுகிறதுக்கு. இப்போ எங்கள் முன்னாடி வச்சு பேசுகிறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால நான் ஏதாவது சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் என்ன? அது சரி. சரி, அப்படியே பேசிட்டே டாப்பிக்கை மாற்றாதீங்க. ஸ்ரீ, வா. அண்ணன் தம்பின்னு எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க. எவனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலிச்சவன்லாம் இல்லைங்க. அவ்வளோதான், ஓடிட்டான். அவன் பாட்டில் வந்தான், அவன் வேலையை பார்த்தான், இப்போ கிளம்பிட்டான். ஏண்டி இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு தானே இருந்த? இப்போ எதுக்கு உடனே ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திர? ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவ கூட போகலை, சரியா? நீ எதுவும் தேவையில்லாமலாம் யோசிக்காத. உங்கள்கிட்டலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நான் கிளம்புறேன். நான் டேரெக்டாகவே கேட்குறேன், உனக்கு என்ன தான் நீ பிரச்சனை? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன இந்த லவ் பண்ணுறதுனால, இல்லை இந்த என் லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எதாக இருந்தாலும் சொல்ல, அதை ஏதாவது மாற்ற முடியுமா? நான் பார்ப்பேன்ல. எதுவுமே சொல்லாமல் ஏதோ பிடிக்கல இல்லை சொல்ல மாட்டேன். என்ன ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல, என்ன சொல்லு. ப்ராப்ளமா? என் ப்ராப்ளம், நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், அதான். போதுமா? எனக்கு இந்த லாஜிக் புரியலையே. நான் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் உனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஏதாவது பண்ணி நம்பிக்கை வரலனா பரவாயில்ல, நம்பிக்கை வரலனா அதுக்கு நான் எதுவுமே பண்ணலையே. நான் நம்புறதுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் மைண்டு முதல்ல அக்செப்ட் பண்ணணும், அதுதான் இங்கே மேட்டர். போதுமா? அப்படி ஏன் உன் மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? அந்த மாதிரி உன் மைண்டை யாரும் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் அப்போ இங்கே ப்ராப்ளம். ஸோ நீ முதல்ல ட்ரை பண்ணணும். அக்செப்ட் பண்ணலாம் இல்லை நம்பலாம், அந்த மாதிரி யோசிச்சு முதல்ல நீ ட்ரை பண்ணாதானே எதாக இருந்தாலும் தெரியும் எப்படி நடக்குதுன்னு. என்னம்மா சிரிக்கிற? அப்போ ஓகேவா? அதெல்லாம் இல்லை. நீ சொன்னல என் மண்டையை யாரும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு, அதுக்கு பதில் சொல்லலான்ட்டு சிரிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அதான பார்த்தேன். சரி சொல்லு, என்னன்னு கேட்போம். இன்னும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்ல, அதான். என்னை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இப்படி தான் இருந்த. இப்போ அட்லீஸ்ட் சிரிச்சாவது பேசுறியே. என்ன பேசுனா எனக்கு என்ன? சிரிச்சு பேசுறல்ல, அது போதும். என்ன வேணா பேசு, கேட்குறேன். உன் தலையெழுத்து அப்படி இருந்தால் யார் மாற்ற முடியும்? சரி, ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? காயின் பார்த்துருக்கியா? காயினை பார்க்காம கூட யாராச்சும் இருப்பாங்களா என்ன? காயின்னா எப்படி இருக்கும் அதை சொல்லு. என்ன புதுசாக இருக்க போகுது? ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், 2 சைட்ஸ் இருக்கும், ஹெட் ஆர் டெயில்ஸ், அவ்வளோதானே. அது ஒரு சாதாரண காயின், அவ்வளோதான். அதில் என்ன ஸ்பெஷல்? அதுதான் சிவா என் ப்ராப்ளமே. புரியல. சாதாரண காயின், அதுக்கே 2 சைட்ஸ் இருக்குது. நம்ம மனுஷங்க சிவா, யாரை நம்ப சொல்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஸ்ரீயை பார்த்துட்டு நானும் அவ்வளோ மாதிரியே இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக வேறு சிவா, உனக்கு அது புரியலை. அவ்வளோ நானும் ஒன்றும் கிடையாது. நான் கம்ப்ளீட்டாக வேறு, ரொம்ப ரொம்ப வேறு.
புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் செட் ஆகாது, சரி வராது. அதுதான் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படிலாம் எதுவும் இல்லையே. உனக்கு புரியலடா, கொஞ்ச நாளில் புரியும், அப்போ தெரியும். நான் சொன்னது நல்லா யோசிச்சுப்பார். காயின்கே 2 சைடு இருக்குது. நம்ம மனுஷங்க புரியும். ആരും കാണാ ഓരോ മോകം പൂക്കും പോ നീരിൻ താകം നീരാൽ சேர்ந்தது കണ്ണാടി കൂടും കൂട്ടി കണ്ണെഴുതി പൊട്ടും കുത്തി കാവലും പൈങ്കിളി വായോ. அப்புறம் வேற என்ன? ஏதாவது பேசலாமே? ரொம்ப நேரமாக இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். ஏதாவது பேசுனா நல்லாயிருக்கும். இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீ என்ன பைத்தியமாடா? அவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி அப்படி பேசுகிற. இப்போ இங்கே கூட இப்படி நின்றுட்டு என்ன உனக்கு? என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? மனசில் வேற யாரமா நினைக்க போகிறேன்? ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குதே. உன் மர மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இங்கே பாரு வெற்றி, நான் அன்றைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் தெளிவா. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அது உன்னோட முட்டாள்தனம். கொஞ்சமாவது என்ன சொல்கிறேன்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சரியா? ஆனால் நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் ஸ்ரீ. ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி லவ் ப்ரொபோசல்லாம் பண்ணால் பொண்ணுங்களாம் வேணாம், அது இது நிறைய காரணம் சொல்லுவாங்கன்னு. ஆனால் உன்ன மாதிரி யாரும் பேய் பிசாசுன்னுலாம் கதை சொன்னது இல்லை. பேய் துரத்துது ஏதோ சொன்னேன், ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை ஆக்சுவலி. ஏண்டா நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், கதை சொல்கிறேண்ணா? இங்கே பாரு ஸ்ரீ, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சு பார்த்தேன் ஸ்ரீ. ஆனால் எவ்வளோ யோசித்தாலும் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை. ஆனால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. நீ சொன்னியே மெமரிஸ்லாம் அமைதியாக இருக்க வரைக்கும் தான் நல்லாயிருக்கும், துரத்த ஆரம்பிச்சிட்டா பேய் மாதிரி பயமாக இருக்கும் லைஃப் லாங் அப்படின்னு. அந்த பேய்க்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி ஸ்ரீ? நீ ஓடுறதுனால தானே அது துரத்துது. நின்னதை ஃபேஸ் பண்ணிட்டா அது ஒன்றும் செய்யாதே. ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற? இன்னும் எத்தனை நாள் ஸ்ரீ இப்படி இருக்க போகிற? உன்னை நான் புரிஞ்சுக்கணும்னு நீ சொல்கிறல்ல, அந்த மாதிரி என்னையும் நீ புரிஞ்சுக்கலாம்ல. ஏன் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ட்ரையே பண்ண மாட்டேங்கிற? உனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? அது இங்கே பாரு, நான் உன்னை எல்லாத்தையும் இப்போயே மறந்துட்டு இப்போயே எல்லாத்தையும் மாற்றிக்க சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமானாலும் உன்னை மாற்றிக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். இப்படியே இருந்துடாத ப்ளீஸ். எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் தயவு செஞ்சு மாறிடு. ஆனால் இந்த டைம்லலாம் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோ, அது போதும். வெயிட் பண்ணுறேன் எத்தனை நாள் வேணாலும் உனக்காக. ஆனால் மாற்றிக்கோ. அதித்தி, உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஏதாவது நான் சொல்லு, நான் வரேன், ஓகேவா? ஹலோ ஹலோ, என்ன வரேன்னா எனக்கு புரியலையே, ஏதாச்சும் சொல்லணுமா? மேடம் நீங்கள் ரெடியாகவே இருங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும். நான் உள்ளே போய் பேசி அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் பேச பேச அப்பப்போ அவனை கூப்பிடுவேன், வந்து அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வச்சு அவனோட பற்றி கண்டிஷன்லாம் சொல்லு. நான் அதை வச்சு கொஞ்சம் எப்படி பேசணும்னு பார்த்து பேசிக்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வரணும், ரெடியாகவே இரு. அதித்தி, சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காத. அவன் அப்படி தான், அந்த மொட்டையை அவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பான், எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். இந்த கேஸ் நாங்களே ரொம்ப நாளாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நாங்களே பார்த்துக்குறோம், நீ எதுவும் டென்ஷன் பண்ணிக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ விடு. அட அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இவன் பேசுறதுக்காக இல்லை, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம வேலை நடக்குமா? சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தானே. பயந்தாலாம் இந்த வேலைக்கெலாம் வர முடியாது இல்லை. பேத்தாலஜிஸ்ட் எவ்வளோ பெரிய வேலை, சும்மா வந்துடுமா? போய் பார்க்குறேன். புதுசு தான், ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸு, ஜாலியாக போகிறேன். நீ விசாரிக்கலாம் வேணாம், உள்ளே போய் பேசு. கொஞ்ச நேரத்துலேயே அவனே டென்ஷன் தாங்காமல் உண்மையெல்லாம் சொல்லிவிடுவான். இவ்வளோ பேசுகிறல்ல, அங்கே போய் பேசு, உளறிடுவான். ஓ, கலாய்க்கிறியா? சரி சரி, ஓகே, அப்புறமா சிரிக்கிறேன். சரி, என்ன கேஸு? ஃபஸ்ட்டு உள்ளே போய் விசாரின்னு சொல்லிட்டீங்க, என்ன கேஸ்னு சொல்லி, என்ன கேஸு? அது சரி, என்ன கேஸ்னே தெரியாம தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தியாம்மா இவ்வளோ நேரம்? சார், யாருமே அதை சொல்லவே இல்லை. மற்றதெல்லாம் பேசுனீங்க, இதை பற்றி யாருமே பேசலை. உங்கள் மிஸ்டேக், நாட் மை மிஸ்டேக். உள்ளே இருக்கவன் பேர் ராஜா.
அவனுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் கல்யாணம் நாள்லேருந்து சண்டை வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம். ஆனால் என்ன ரீசன் தெரியல. சண்டை அதிகமாகிடுச்சால் என்ன காரணம் தெரியல. ஒய்ஃப் அடிச்சிட்டான், இப்போ அவள் கோமால இருக்கா. இவன் தான் அடிச்சேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுதான் உள்ளே இருக்கவன் பேர் ராஜா. அவனுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் கல்யாணம் நாள்லேருந்து சண்டை வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம். ஆனால் என்ன ரீசன் தெரியல. சண்டை அதிகமாகிடுச்சால் என்ன காரணம் தெரியல. ஒய்ஃப் அடிச்சிட்டான், இப்போ அவள் கோமால இருக்கா. இவன் தான் அடிச்சேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுதான் இதுதான் மேட்ரு. அட இவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெரிய விஷயம் நினச்சேன். உண்மையாலே இதான் விஷயமா? இங்கே பாரு, விஷயம்லாம் சின்ன விஷயம்தான். ஆனால் அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதுதான் ப்ராப்ளம். அவன் சொல்லணும், உண்மையை ஒத்துக்கணும். அதுதான் இப்போ இங்கே மேட்டர். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். சார், அந்த விசாரிக்கிறீங்கல்ல, அந்த ரூம் ஃபயர் ப்ரூஃப் தானே? இது ஃபயர் ப்ரூஃபா? இப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது இல்லையே. இது என்ன புது வார்த்தை? சார் அது இல்லை சார், இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப். சும்மா நான் கேட்டேன். இல்லை இந்த லைட்டாக ஏதாச்சும் நெருப்பு பட்டாலும் அப்படியே ஃபுல்லாக பற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. லைட்டாக நெருப்பு வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீ ஏம்மா அதெல்லாம் கேட்குற? இல்லை சார், ஒரு சின்ன டவுட்டு, அதான் கேட்டேன். இப்போ ஓகே, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் எங்கே போய் இருக்கணும், இல்லை யார்கிட்ட வாங்கணும் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வாங்கிப்பேன். ஐயோ, ஏற்கனவே 2 பைத்தியக்காரனுங்களை வச்சுட்டு நான் படுற பாடு பத்தாதா? நீ பேசுறது பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து சேர்ந்துட்ட, இதுக்கப்புறம் உன்னை எதுவும் பண்ணவும் முடியாது. ஏற்கனவே இருக்கவங்க கூட நீயே சேர்ந்துட்டேன்னு நினச்சிக்க வேண்டியதான். இரு, உனக்கு கூப்பிடுறேன். டேய் இங்கே வா. இவன் தான் இங்கே ஆல் இன் ஆல். நமக்கு என்ன பொருள் வேணும், இல்லை ஏதாச்சும் தேவை, எது இருந்தாலும் இவன்கிட்ட சொன்னால் இவன் அதை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுவான். அதனால எது இருந்தாலும் இவங்ககிட்டயும் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாய் பிரதர், உங்கள் பேர்? ஓ புதுசா? சரி சரி, ஓகே ஓகே. நானே என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என் பேர் பஞ்சபூதம். இங்கே இருக்கவங்கள என்ன செல்லமா பூதம்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். அதை பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஓ, செல்லம்மா பூதம்னு கூப்பிடுவாங்க. அது சரி சரி, ஓகேண்ணா. சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன வேணும்? சார்கிட்ட கேட்டேன். சார் அவ்வளோவா இது நெருப்பெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு 1 2 4 5 5 சானிடைசர் பாட்டில், அதுக்கப்புறமா ஒரு லைட்டர், அப்புறமா த்ரெட்டு, இது 3 மட்டும் வேணும். சானிடைசர் பாட்டிலா? இதுக்கு கை கழுவவா? ஏன்னா சானிடைசர் பாட்டில்னா கை கழுவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா? நான் அதுக்கு தான்மா யூஸ் பண்ணுவேன், அதான் கேட்டேன். சும்மாண்ணா, கொஞ்சம் கெமிக்கல்ஸ் பற்றிலாம் படிச்சிருக்கேன், அதுக்காக தான். நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. விசாரிக்கணுமா உள்ள யாரையோ, அதுக்கு தான். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஏய், தெளிவாக யோசிச்சிட்டியாடி? ஓகே தானா உனக்கு? பண்ணிடுவியா? ஏய், பேட் வைப்ரேஷன். எப்போ பார்த்தாலும் இது மாதிரியே கேட்காத. எனக்கே ஒரு டவுட் வந்துடும் போல இருக்கு என் மேலே. இந்த மாதிரிலாம் கேட்காத, அதெல்லாம் பண்ணிடுவேன். ஒரு கான்ஃபிடென்ட் தான், போகிறேன்ல, அமைதியாக இருடி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போ போ, பண்ணிடுவேன், பார்த்துக்கிறேன். நான் வரேன், போ. காதலே காதலே தனி பெருந்துளையே உண்டவா